கால் வந்துச்சு. பாரதிகாந்த் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து தெரிஞ்சவங்க வந்து ஒரு புத்தக வெளியீட்டு விழா வச்சுக்கிறாங்கண்ணே, அவங்க வந்து உங்ககிட்ட வந்து பேசுவாங்கன்னு சொன்னாங்க. நான் இல்லடா, எனக்கு கொஞ்சம் அடுத்தடுத்த கட்ட வேலைகள் போய்ங்கிற 6 மாசமா ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். ஏன்னா பராரிக்கு நிறைய பாராட்டு விழா, எல்லா ஊருக்கும் போய் நான் ரொம்ப வந்து டயர்ட் ஆயிட்டேன்டா. அதனால வந்து இல்லடா, நான் வந்து யோசித்து வந்து சொல்றேன்டா அப்படின்ட்டேன். இல்லைண்ணே, நான் நம்பர் கொடுத்துட்டேன், நீங்க ஒரு வாட்டி பேசுவாங்க அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் வந்து எனக்கு வந்து தேவா, ஆமா ஆமா தேவா தோழர் தான் கால் பண்ணாரு. நான் கால் பண்ண உடனே அவாய்ட் பண்ணுன்னு தான் நினச்சிக்கினே இருந்தேன். ஏன்னா நிறைய டயர்ட் ஆயிட்டேன். நான் இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா எனக்கு காலையில் 11:30 மணிக்கு வந்து எனக்கு வந்து ஆனந்த விகடனோட இன்டர்வியூ சாயங்காலம் 5 மணிக்கு தான் முடிச்சாங்க. அது ரொம்ப ஒரு 6 மாசமாவே இந்த பட வேலைகள்லாம் நிறைய யூனிவர்சிட்டிங்க எல்லா இடத்துலையுமே இந்த படத்தை வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. முழுக்க முழுக்க அதில் இருந்ததுனால நான் தேவாவோட கால் எடுத்த உடனே என்ன தோழர்னோடனே புக்குன்னு எனக்கு புக்குன்னு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. நான் நிறைய புக்கு ஃபர்ஸ்ட் சின்ன வயசுலேயே நான் படிக்க, ஏன்னா நான் வந்து திருவண்ணாமலையினுடைய கலை இலக்கிய பெருமன்றத்துடைய மாவட்ட செயலாளர் பிஎம் வந்து கரண்ட்ல. அதனால நான் நிறைய இலக்கிய கூட்டங்கள் நிறைய புக்கு வந்து படிச்சுட்டேன். அப்ப தேவா ஒரு வார்த்தை சொன்னார், நீங்க ஆக்சுவலா என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டேன் நான் அவரை. அப்ப அவர் சொன்னாரு வந்து, நாங்க இந்த மாரி வந்து இந்த அறிவி சுடர்னு சொல்லி இரவு பாடசாலை நடத்துறோம் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் அது சம்பந்தமா நடத்துறோன்னே நான் மறு வார்த்தையே பேசல, நான் வரேன் தேவான்னு சொல்லிட்டேன். ஏன்னா வந்து நான் அடுத்த வார்த்தையை நான் தட்டி கழிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் நாங்கள் வந்து இரவுல வந்து ஏன்னா ஒரு கல்வின்றது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 83களுக்கு அப்புறம் தான் வந்து அம்பேத்கர் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய எல்லாரும் வந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி கல்வி பாடசாலை நிறைய வந்து ஆரம்பிச்சாங்க. அதனால நான் தேவா கிட்ட வந்து உடனே நான் வந்து ஒத்துக்கினேன், நான் நிச்சயம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வந்து ஒத்துனேன். ஏன் இதை நான் சொல்றேன்னா வந்து நம்ம வந்து பொதுவாகவே வந்து இங்க வந்து என்னன்னா 2 விதமான கட்டமைப்புகள் இங்க வந்து இருக்கு. என்னன்னா நீங்க வந்து அரசியலால நான் பேசுவேன் எப்போதுமே. என்னன்னா ஒரு சைடு உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வேற ஒரு அரசியலை முன்வைக்கும் போது இன்னைக்கு வந்து ஒரு பார்லிமெண்ட்ல வந்து அம்பேத்கர் பேரை சொன்னாலே அங்க வந்து பயங்கரமான இரிட்டேட் ஆகுறாங்க. ஆனா இன்னும் 100 வருஷம் இல்ல 200 வருஷம்னாலும் அம்பேத்கர் 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 என்று சொல்லிக்கொண்டேதான் இருப்போம். அதே மாதிரி பெரியார் 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 என்று சொல்லிக்கொண்டேதான் இருப்போம். கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் என்று சொல்லிக்கொண்டேதான் இருப்போம். ஏன்னா அது ரொம்ப வந்து மிக முக்கியமான ஒரு அரசியலா இருக்குது இங்க. அந்த 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 ஸ்ட்ரக்சரை உடைக்கிறதுக்காக தான் நான் வந்து பராரி மாரி ஒரு படம் எடுத்தேன். நிச்சயம் நீங்க பராரி வந்து நிறைய பேர் வந்து பார்த்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆஹா ஓடிடியில் இருக்கு அந்த படம், அதுல நீங்க வந்து பாருங்க. அதுக்கப்புறம் நான் இந்த வசந்தமணிக்கு வந்து வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து ஒரு புக்கு எழுதுறதுக்கே அவங்கவுங்களும் பெரிய வந்து டயர்ட் ஆயிடுவாங்க. 6 புக்குன்னும் போது நான் பயங்கர வந்து யாரான்னு பார்த்தா அவன் கூட உட்காந்து மதியம் சாப்பிட்டாரு. வேற ஒரு சட்டை பேண்ட் போட்டு, தம்பி இந்த புக்கு வந்து நீயா எழுதுன்ற மாதிரி அவனை நான் வந்து பார்த்துக்கினே இருந்தேன் கொஞ்ச நேரம். ஆமா, அது வந்து வாழ்த்துக்கள் வசந்தமணி, நீங்க இன்னும் வந்து நிறைய புக்கு எழுதுனுன்ட்டு. அப்புறம் நான் இந்த பருவத்தில் வந்த பருக்கள் என்ற ஒரு புத்தகத்துக்குள்ள டக்குன்னு ஒரு பக்கம் எழுத்து பார்த்த உடனே, காதலிக்கும் போது தேனாய் கல்யாணத்துக்கு பிறகு தேலாய் அப்படின்னு எழுதிக்கிறாரு. நிச்சயமா இது தவறு. நீ காதலிக்கும் போது எப்படி பெண் குழந்தைகளை நேசிக்கிறீங்களோ சாவர வரைக்கும் பெண் குழந்தைகளை நீங்க வந்து நேசிக்கணும். ஏன்னா வந்து பெண் குழந்தைகள் தான் இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான ஆட்கள். பெண் குழந்தைகளை வந்து புரட்சியாளர் வந்து அம்பேத்கரும் சரி சேக்குவாராவும் சொல்லுவாரு. என்னன்னா இங்க வந்து நிறைய ஆண்கள் இருக்கிறீங்க, உங்க பக்கத்தில் ஒரு பெண் குழந்தை சிரித்து மகிழ்த்து விளையாடினால் உங்களை விட ஒரு சிறந்த ஆண்கள் வந்து இருக்கவே முடியாது. பெண் குழந்தைகளை நேசிங்க, பெண் குழந்தைகளை வந்து படிக்க வைங்க. அதுக்கப்புறம் வந்து தாய் தந்தைய வந்து நேசிங்க, வாதியாரை வந்து நேசிங்க, பேராசிரியர்களை வந்து நேசிங்க. ஏன்னா இவங்க 3 பேர் தான் உங்களுக்கான அடுத்தடுத்த கட்டங்களை வந்து நகர்த்துறவங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இன்னொரு கவிதை வந்து படித்தேன். என்னன்னா, ஆகச்சிறந்த படைப்பாளிகளை உருவாக்குவதில் வந்து இயற்கை உரிமையை கொண்டாட முடியும் சொல்லி ஆகச்சிறந்த மாணவர்களையும் ஆகச்சிறந்த பேராசிரியர்களையும் ஆகச்சிறந்த ஆசிரியர்களையும் தேவா போன்ற ஆட்களும் இரவு பாடசாலை நடத்தவர்கள் அவர்கள் மட்டும்தான் உருவாக்க முடியும் இந்த இடத்துல. ஏன்னா அவங்கதான் அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு வந்து நகர்த்துறாங்க கல்வியை. ஏன்னா அவங்கதான் எனக்கு தெரியும். ஏன்னா நான் தேவா கிட்ட கூட ஒரு கோரிக்கை வச்சேன், நான் வருவேன், எனக்கு வந்து ஒரு டிஏ மாரி கொடுத்தீங்கன்னா அதை நான் வந்து சுனாமியால பாதிச்ச குழந்தைங்களுக்கு வந்து நான் வந்து கொடுக்கணும்னு சொன்னேன். ஏன்னா கல்வி என்பது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு முதல் பட்டதாரி அவங்க வரான்னும் போது அவன் படிச்சு வேலைக்கு போனான்னா அந்த குடும்பமே ஒரு 6 பேர் வந்து அந்த குடும்பமே அவனால வந்து தலை நிமிர்ந்து நிற்கும். அதனால வந்து
கல்வி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க இதுக்கு மேலும் இந்த அறிவுச்சுடர்ல இருந்து வந்து எழுதுறவங்களும் சரி, வசந்தமணிக்கும் சரி, வந்து எழுத்தாளர் அருந்ததி ராய் தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. அருந்ததி ராய் வந்து எப்போதுமே சொல்லுவாங்க, ஒரு கவிதையோ ஒரு நாவலோ ஒரு சிறுகதையோ நீங்க படிச்சு முடிச்ச உடனே உங்க மனச்சாட்சியை வந்து உழுக்கணும். அது உங்க மனச்சாட்சியை உலுக்கி உங்களை 2-3 நாளைக்கு தூங்குவோட பண்ணாதான் அது சிறந்த கவிதை, சிறந்த தொகுப்பு, சிறந்த நாவல். அப்படி இல்லை என்றால் அது வந்து குப்பை தொட்டிக்கு தான் சமம்னு சொல்லுவாங்க. அந்த மாரி வசந்தமணி தொடர்ந்து சமூகம் சார்ந்த சிறுகதைகளும், ஏன்னா உங்க ஊருக்கு பக்கத்துல தான் இமயம் அண்ணன் வந்து பெரிய வந்து எழுத்தாளர். அவர் வந்து இமயம் வந்து நான் சமீபத்துல தான் நறுமணம்னு அவரோட நாவலை படித்தேன். அதுக்கப்புறம் வந்து வீடியோ மாரியம்மன், அந்த நறுமணத்துல அதுக்கப்புறம் அந்த வாழ்க வாழ்கன்னு ஒண்ணு அவர் வந்து ஆக்சுவலா எழுதியிருப்பாரு. அதுல பாத்தீங்கன்னா இந்த என்னன்னா அங்க இருக்கிற வந்து இந்த தலித் மக்களை வந்து அவங்க ஒட்டு மொத்தமா ஒரு லாரியில ஏத்துவான் ஒரு ஆளு. அவன் அதை ஆடு மாடு ஏத்துற மாதிரி அவனுடைய நயவஞ்சிக்கு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவன் இட்டும் போய் அந்த கூட்டத்துல எப்படி அவங்கள நசுக்கி தண்ணி கூட கொடுக்காம அவன் கம்சனை சேட்டா அந்த உர்றான்றதான் அந்த கதை. அதுக்கப்புறம் அந்த துபாய்காரன் பொண்டாட்டின்னு சொல்லி ஒரு கதை. ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்றேன்னா, நிறைய நீங்க நாவல்கள் படிக்கணும், இந்த சமூகத்துக்கான நாவல்களை படிக்கணும். அதே மாதிரி நீங்க வந்து அம்பேத்கரை படிக்கணும், பெரியாரை படிக்கணும், கம்யூனிஸ்டுகளை படிக்கணும். ஏன்னா இவங்க 3 பேர் தான் இந்த சமூகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நபர்கள். என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த 3 பேர்கள் தான் முதல்ல போய் நிற்பாங்க. ஏன்னா இதை நான் ஏன் சொல்றேன்னா வந்து எனக்கு வந்து தமிழ் சமூகத்து மேல பயங்கரமான கோபம் இருந்துச்சு சமீபத்துல. ஏன்னா நீங்க பராரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். எனக்கு வந்து இந்த அரசியல் பேசுறதுக்குலாம் எந்த பயமும் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து சொல்லுவாங்க, கல் தோன்றா முன் தோன்றா காலத்தில் பிறந்த மூத்த மொழி நம்மள சொல்லுவாங்க. எனக்கு பயங்கரமான வலியா இருந்துச்சு. என்னன்னா 3 வருஷம் இல்லை 3.5 வருஷம் ஆக போகுது வேங்க வயலுக்கு வந்து இங்க எந்தவித நீதியுமே கிடைக்கவே இல்லை. எனக்கு அது வந்து மிகப்பெரிய வலியா இருந்துச்சு. ஒரு குடிக்கிற தண்ணியில போய் ஒருத்த வந்து ஒரு மலத்தை கலக்கிறான். இது வந்து நம்மளால எப்படி வந்து ஏத்துக்க முடியும்? ஆனா இவங்க தான் வந்து எல்லாத்துக்குமான நீதியும் பேசுறாங்க, எல்லாத்துக்குமான சமத்துவம் பேசுறாங்க, எல்லாத்துக்குமான நியாயத்தையும் இவங்க வந்து முன்வைக்கிறாங்க. அதனால வந்து எப்போதுமே வந்து ஒரு படைப்பு வந்து நம்மளை வந்து ஒரு புத்தகம் எழுதுறனா அந்த புக்கம் வந்து நம்மளை வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதனால வந்து வசந்தமணி நீங்க வந்து சிறுகதை எழுதுங்க. அடுத்தது உங்கூர்ல இருக்கிற மனிதர்களை பத்தின நாவல் எழுதுங்க. ஏன்னா ஒரு கதை வந்து எப்போதுமே தன்னுடைய சொந்த வீட்டுல தான் அப்பா அம்மா கிட்ட இருந்தும் தான் சொந்த மண்ணுல இருந்து தான் ஒரு அரசியல் நம்ம கிட்ட வந்து உருவாகும். என்னுடைய பராரி படமும் சரி என்னுடைய சொந்த மண்ணுல இருந்து தான் உருவாச்சு. எங்க ஊர்ல இருக்கிற அந்த ஜாதிய கோட்பாடுகளை தான் நான் வந்து உடைச்சி எரிஞ்சேன். அதே மாரி வந்து சினிமா வந்து ரொம்ப ஈஸி. உங்களை வந்து சினிமா சொல்லி வந்து பயம் ஊட்டுவாங்க. பராரி வந்து வெறும் 80 லட்சம் ரூபாயில எடுக்கப்பட்ட படம். அது பார்த்தோன்னா இந்தியாவுடைய டாப் மோஸ்ட் டெக்னீஷியன் அந்த படத்துல பரியேறும் பெருமாள் படத்தோட கேமராமேனு நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த உமாதேவி தான் அந்த படத்துக்கு வந்து பாடல் ஆசிரியர். அவங்க வந்து காலா கபாலி மெட்ராஸ் எல்லாம் எழுதியிருப்பாங்க அவங்க. அதுக்கப்புறம் வந்து ஷான் ரோல்டன் தான் அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். லப்பர் பந்து ஜெய்மீம்லாம் பண்ண ஷான் ரோல்டன் தான். சவுண்டு டிசைனர் வந்து சுரேன் கோத்தன். அவங்க இந்தியாவுடைய டாப் மோஸ்ட் சவுண்ட் டிசைனர். அவங்க வந்து பீஸ்ட் மெய்யழகன் அப்படி பண்றாங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா, எதை பார்த்துமே வந்து பெண் குழந்தைகள் வந்து பயப்படவே கூடாது. ஏன்னா நீங்க எல்லாத்துக்குமே இன்னைக்கு ஆண்களோட நீங்க தான் வந்து 100 மடங்கு வலிமையானவங்க. ஏன்னா ஒரு குழந்தைய பெத்தெடுத்து இந்த மண்ணுக்கு கொடுக்கறது வந்து நீங்க தான். அதனால வந்து பெண் குழந்தை வந்து எக்காரணத்தை கொண்டும் பயப்படக்கூடாது. அதே மாதிரி இங்க வந்துக்கிற ஆண்கள் வந்து எப்போதுமே வந்து பெண் குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. பெண் குழந்தைகிட்ட வந்து மனவிட்டு பேசுங்க. பெண் குழந்தைங்களை வந்து நேசிங்க. ஏன்னா அம்மா அப்பா நீங்க அதுக்கு அந்தாண்ட தாண்டி போனீங்கன்னா பெண் குழந்தைகள் இருக்கிற வீடு தான் ரொம்ப வந்து அழகா இருக்கும். அது வந்து ரொம்ப நம்மளை வந்து அன்பா வந்து பார்த்துக்குவாங்க. அதனால வந்து கடைசியா வந்து ஒன்னே ஒன்று தான் சொல்ல விரும்புறேன். என்னன்னா மார்க்ஸ் வந்து சொல்லுவாரு எப்போதுமே, இந்த பூமிக்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து விருந்தினர்கள் தான். அதனால வந்து இங்க இருக்கிற வீடு வீடு சொத்து நிலங்களும் எதுவுமே நம்மளுக்கு வந்து சொந்தம் கிடையாது. இருக்கிற வரைக்கும் ஜாதி பாடு பார்க்காம மத பாடு பார்க்காம இயற்கைக்கு எந்த கெடுதலும் செல்லாம பெண் குழந்தைங்க எப்போதுமே நேசிங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அதனால வந்து நீங்க எல்லாருமே எப்போதுமே பெண் குழந்தைகளை நேசிங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க அக்கத்து வீட்டுக்காரங்க எந்த துரோகமும் நினைக்காதீங்க. எல்லாரும் காலையில எழுந்து
பண்ணி அவங்களோட ஒரு 1000 சண்டை இருக்கலாம். ஆனா 1000 சண்டை இருந்தாலும் காலையில ஏஞ்சி நம்ம பார்க்க போற முகம் அந்த முகங்கள் தான். அதனால எல்லாருமே நேசிங்க, அன்பா இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் தேவாவுக்கு வந்து ஒரு கோரிக்கை என்னன்னா, கேக்குதா? ஆமா, தேவா வந்து தொடர்ந்து இந்த மாரி வந்து நிறைய வந்து நிகழ்வுகள் நடத்தணும். நீங்க என்ன எப்போ வேணாலும் கூப்பிடலாம் இதுக்கு மேல்ட்டு. ஏன்னா எனக்கு முத பராரிக்கு வந்து பாராட்டு விழா வச்சது வந்து விழுப்புரத்துல தான் வச்சாங்க. எனக்கு என்னுடைய படம் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்து பாராட்டு விழா வந்து விழுப்புரத்தில் தான் வச்சாங்க. அதே மாதிரி நடிக்கிறதுக்கு ஆர்வமா இருந்தா தேவா கிட்ட சொல்லுங்க, நிச்சயம் இதுல இருக்கிற நம்ம அறிவுச்சூழலில் இருக்கிறவங்களை யாருன்னா நடிக்க வைக்கலாம். அதனால நடிப்பை பார்த்து பயப்படாதீங்க. நான் எப்போதுமே வாக்குறுதி கொடுப்பேன். அதனால நீங்க அதை பத்திலாம் கவலைப்பட தேவையில்ல. சினிமா வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் இவ்வளோ நேரம், ஏன்னா முதல்ல மண்டபத்துக்கு நான் தான் வந்தேன். அதே மாதிரி இந்த குழந்தைங்க, இந்த ப்ளூ சட்டை போட்டுக்கிற குழந்தைங்க எல்லாருமே வந்தாங்க. அதனால நீங்க ரொம்ப நேரமா உட்காந்துங்கிறீங்க. அதனால நீங்க இங்க வந்த எல்லாருக்கும் வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நேரம் என்பது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த குழந்தைகள் உங்களுடைய நேரத்தை கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. வந்து கடைசியா ஒன்று தான் மறுபடியும் சொல்றேன், பெண் குழந்தைகளை நேசிங்க. பெண் குழந்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு வந்து கல்வியை கொடுங்க. அவங்க வந்து கல்வியை கொடுத்தா அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து போயிடுவாங்க. அவங்க என்ன தவறு செஞ்சாலும் மனம் விட்டு பேசுங்கன்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு வந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி தோழர்களே.